போகர் 7000 முதற்காண்டம். சுழிமுனை தியான ரகசியம். உங்கள் உடலை விளக்காக மாற்றும் ஒற்றை எழுத்து மந்திரம். ஆச்சென்ற ஒரு எழுத்தால் கோபமாச்சு, அரகரா உற்பனமும் ஒடுங்கின மூலமாச்சு. ஒச்சென்ற எழுத்தாலே ஒளியுமாச்சு, உள்ளடங்கிச் சோதியைப் போல் நந்தி நந்தி. தேச்சென்றதெழுத்தடங்கில் ஜோதி காணும், தேகமுமே விளக்கொளியான் சிந்தையில்லை. நாச்சென்ற சந்திரனும் சூரியனும் ஒன்றாய், தயங்காதே சுழிமுனையில் பேணிக்கூடே. இந்த பதிவில் போகர் அருளிய சுழிமுனை நாடியின் உச்சக்கட்ட ரகசியத்தை காணவிருக்கிறோம். இந்த சித்தர் ஞானக்கடலில் ஞான் ஒரு சிறு மாணவன் மட்டுமே. என் விளக்கத்தில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். சூரிய சந்திர கலையை ஒன்றிணைத்து உங்கள் உடலையே ஒளிவிளக்காக மாற்றும் அந்த பிரணவ மந்திரத்தின் சூட்சமம் என்ன தெரியுமா? போகர் இங்கு பிரணவ மந்திரத்தின் பரிபாஷையை உடைக்கிறார். ஆ எனும் ஒற்றை எழுத்து படைப்பின் ஆற்றலையும், ஓ எனும் எழுத்து காக்கும் ஆற்றலையும், எனும் ஒலி அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கும் லயத்தையும் குறிக்கிறது. இந்த மந்திரத்தை உணர்ந்து வாசியோகம் செய்யும்போது சூரிய கலையான பிங்கலையும் சந்திர கலையான இடக்கலையும் ஒன்றிணைந்து சுழிமுனையில் பாயும். அப்போது மனம் சிந்தனையற்று உங்கள் உடலே ஒரு ஜோதி விளக்காக ஒளி வீசும் என்கிறார். சித்தர்களின் இந்த பிரபஞ்ச அறிவியலை தொடர்ந்து அறிய மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளிக்கு லைக் செய்யுங்கள். இப்பயிற்சியின் இறுதி நோக்கம் வெறும் சுவாச பயிற்சி அல்ல. இடக்கலை பிங்கலையை சுழிமுனையில் இணைப்பதன் மூலம் மனம் கடந்த நிலையை அடைந்து எண்ணங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதே. அப்போது உடல் ஜடப்பொருள் என்ற நிலையிலிருந்து மாறி பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கும் ஒரு ஒளி பாத்திரமாக, விளக்கொளியாக மாறுகிறது. இதுவே காயகல்ப நிலைக்கான முதல் படி மற்றும் பிரபஞ்சத்துடன் ஒன்றிணையும் இறைநிலையின் ஆரம்பம். சுழிமுனை நாடி. நன்றி. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.